ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் யூடியூப் பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு யூடியூப் ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம். அதை நான் ஸ்டார்ட் பண்ணி அது இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு. எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் நார்மலாக எனக்கு யூடியூபோட ரூல்ஸ் ஓரளவுக்கு தெரியும். அதுபடி தான் நானும் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி யூடியூபோட ரூல்ஸை நான் மைண்டில் வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் இயரில் தீபாவளி வந்துச்சு இல்லைங்களா, அந்த தீபாவளி டேஸ் அப்படின்ட்டு ஒரு vlog நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த vlogல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வீடியோஸ் அது இருக்கும். நார்மலாகவே யூடியூப்ல நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோஸ். அதில் இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வீட்லயும் பட்டாசு எல்லாம் வெடிப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாவும் நான் போஸ்ட் பண்ணலைங்க. என்னோட பெரிய லாங் வீடியோ, அது ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் இருக்கும். அந்த பெரிய லாங் வீடியோல நிறைய அந்த பட்டாசு வெடிக்கிறது நைட் நேரம் கொஞ்சமா ஒரு சின்ன பார்ட், ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுன்னு வைங்களேன், அந்த டியூரேஷன் தான் இருக்கு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 2 மினிட்ஸ் நான் அந்த பட்டாசு வெடிக்கிற அந்த வீடியோ என்னோட பெரிய லாங் வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். தீபாவளி டேஸ் அப்படின்ட்டு ஒரு 2 டேஸ் vlog நான் அதில் போட்டிருந்தேங்க. 2 டேஸாக நாங்கள் தீபாவளிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாகவே அந்த vlogல சொல்லியிருப்பேன். அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம பட்டாசு வெடிப்போம் இல்லைங்களா, அதை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நான் போட்டிருப்பேன்னு வைங்க. அதில் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் குழந்தைங்க கையில் பட்டாசு, அவங்க பட்டாசு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, அதை குழந்தைங்க கையில் பட்டாசு வைக்கும்போது அதை நான் வீடியோ ஷூட் பண்ணி அந்த vlogல ஆட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் என் குழந்தைங்க வெடிக்கிற அந்த கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன் வீடியோவில். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூடியூப்ல எனக்கே தெரியலைங்க, நான் அப்லோட் பண்ணிட்டேன். நார்மலாக யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்லாம வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. நானும் ஓகே, இது யூடியூப்ல போஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நானும் அந்த வீடியோ பத்தி அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பத்தி எதுவும் நினைக்கல. நார்மலா நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல தான் நான் இருந்தேன். 1 இயர் கழிச்சுங்க, இந்த மந்த் இப்போ தீபாவளி வரப்போகுது. இப்போ எனக்கு ஒரு 4 வீக்ஸ் இருக்கும். 4 வீக்ஸுக்கு முன்னாடி எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் அப்படின்னா, நீங்க யூடியூபோட ரூல்ஸை மீறிட்டீங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த டைம் டியூரேஷன், அந்த பட்டாசு வெடிக்கிற டியூரேஷன் கொடுத்து, குழந்தைங்க கையில இந்த கிராக்கர்ஸ் இருக்கிறது, குழந்தைங்க கையில பட்டாசு கொடுத்து அந்த மாதிரி பண்ணினது யூடியூபோட ரூல்ஸை மீறின மாதிரி. அதனால இந்த வீடியோ நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களோட யூடியூப்ல இருக்காது, உங்க பேஜ்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. இன்னொன்று, இது எனக்கு ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டாங்க. யூடியூப்ல ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு, 3 ஸ்ட்ரைக் இருக்கும். அதுல 3 ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்னிங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுல எனக்கு இப்போ வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. திரும்ப நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. வார்னிங் நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண வீடியோ ஓகே கரெக்டான வீடியோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணி பார்க்கலாம். அப்பீல் பண்ணி பார்த்தோம், அதை யூடியூப் திரும்ப செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கு, எந்த ரூல்ஸும் மீறல அப்படின்னு இருக்கும்போது அப்பீல் அக்செப்ட் ஆகிட்டு திரும்ப அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் பேஜ்க்கே வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் அந்த வீடியோ அப்பீல் பண்ணினேன். அப்பீல் பண்ண உடனே அது என்னாச்சு அப்படின்னா, இல்லை இது குழந்தைங்க பட்டாசு வெடிக்கக்கூடாது, அந்த மைனஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல பண்ணவே கூடாது, சைல்டு மைனஸ் அவங்கெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூடியூபோட ஒரு ரூல்ஸ். அது எனக்கு அந்த டைம்ல நான் அப்லோட் பண்ற டைம்ல எனக்கு அது ஞாபகத்துல அது எனக்கு தோணவே இல்லை. சும்மா எல்லாரும் வீடியோஸ் எல்லா வீட்லயுமே குழந்தைங்க வெடிக்கிறது தானே, பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்கோம் தானே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணேன். அது எனக்கு இப்போ இவ்வளோ நாள் இல்லாம அந்த 1 இயர் ஆயிடுச்சுங்க அந்த டைம் பீரியட். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு அந்த பத்தின ஒரு
அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து வந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானும் வந்து இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஜேர்னியில் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விளாக் எடுத்திருப்போம், அதில் வந்து அந்த விளாக் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விளாகாக இருக்கும். அந்த விளாக் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று அந்த தேவையில்லாமல் அந்த வார்னிங், ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. அதனால நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்து பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் எனக்கான மாதிரி இந்த இஷ்யூ ஆக வேண்டாம், உங்களுக்கும் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்ததுங்க. அதனால அதுலேருந்து அதை நான் அப்பீல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து அப்பீல் பண்ணியிருந்தேன். நான் வந்து அதை அப்பீல் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து நீங்கள் யூடியூப் ரூல்ஸை வந்து மீறின மாதிரி தான் இருக்குது, அதனால இதுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், இந்த வீடியோ வந்து டெலீட் ஆனது தான் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு திரும்ப மெயில் பண்ணிட்டாங்க. நானும் வந்து ஓகே, இது இந்த வீடியோ ஒன்றும் ஓகே, எனக்கு வந்து ஒரு பெரிய லெசன் அப்படின்ட்டு இனி மேக் பண்ணுற வீடியோ ஒன்றும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து இப்போ தெளிவாக இருக்கேன். எனக்கு வந்து இது பெரிய ஒரு லெசன். அந்த லெசன் வந்து நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணும்போதும் அதை வந்து மைண்டில் வச்சுட்டு அதை வந்து பண்ணிக்கோங்க. யூடியூப் ரூல்ஸை வந்து மீற வேண்டாம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு அதை வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வேணும்ன்ட்டே யூடியூப் ரூல்ஸை வந்து மீறணும் அப்படின்ட்டு பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் வந்து அந்த குழந்தைங்க பண்ணுறத பார்த்து வேற குழந்தைங்க அதை கற்றுக்குவாங்களோ அப்படிங்கிறது தான் யூடியூபோட ரூல்ஸ். அது வந்து நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம பாப்பா பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து வேற குழந்தைங்களும் நாங்களும் அந்த குழந்தை மாதிரியே பட்டாசு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ரூல்ஸ் எல்லாமே நல்ல விஷயம் தான். நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னாங்க, நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமரும் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் வந்து வராது. இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம், இந்த ரீசனுக்காக தான் இதை பண்ணணும், டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் வராது. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றது, இந்த வார்னிங் வந்து போறதுக்கு ஒரு 90 days டைம் எடுக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப்லயே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப்லயே ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஒரு சம் கொஷின்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த கொஷின்ஸை நம்ம படிச்சு பார்த்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பா இருந்துச்சுனாலும் பரவாயில்லைங்க, திரும்ப வந்து நமக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரைனிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா 90 daysல நமக்கு வந்து வார்னிங் கிளியர் ஆயிரும். இப்போ வந்து எனக்கு வந்திருக்கிற வார்னிங் வந்து 90 daysல நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி தெரியாம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம யூடியூப்ல ரூல்ஸ் ஏதாவது தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த டைம்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கா விழுகாம வார்னிங்கா தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனால இந்த வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூடியூப்ல இருந்து கொடுக்குற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த ட்ரைனிங் அப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து வார்னிங்லேருந்து 90 daysக்கு அப்புறம் ரிலீஃப் ஆயிடலாம். அவ்வளோதாங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்ததுலேருந்தே நான் மைண்டில் நினச்சிட்டே தான் இருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும். என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.